ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு வந்து சீக்கிரமே தூங்கி எழுந்திரிச்சாச்சு. எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சுன்னா 6 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ ஸ்கூலில் அதனால் வந்து சீக்கிரமே எழுந்திரிச்சாச்சு. லீவ் நாளில் வந்து அது எந்திரிக்க 7 மணி 8 மணி அந்த மாதிரி ஆகும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயும் வாழைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து வெண்டைக்காய், வெங்காயம் இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே டீ போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று வச்சதில் மிச்சமாயிடுச்சு. சாப்பாடும் வடித்து வச்சாச்சு. இது பாருங்க, நேற்று வச்ச பாயாசம். நேற்று வந்து பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு பாயாசம் கொஞ்சம் வச்சேன். அதில் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கு. இது வந்து நேற்று வந்து புரோட்டா வாங்கணும் நைட்டு, அதோட சால்னா குழம்பு கொஞ்சம் இருக்குது. இதுதாங்க இப்போதைக்கு வந்து காலையிலக்கு இந்த அளவு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இனிமே தான் வந்து ஒன்றா ரெடி பண்ணணும். வாங்க அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். இட்லி ஊற்றி வச்சிடலாம். இந்த லைட்டு வேற சில நேரத்தில் தெரியாது. மாவு வந்து நேற்று தான் அரைச்சி வச்சது. நல்லா சூப்பராக ப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா. நீ போயிட்டு வா, அடுத்து இப்போ தம்பி போகணும்ல, அப்புறம் லேட் ஆயிரும். அரைச்சி வச்சா மறுநாள், அதுக்கப்புறம் 2 நாளைக்கு நல்லா இருக்குது இட்லி ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம்லாம் வந்து தோசை தான் ஊற்றணும். இந்த இட்லி குண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக மூடிட்டோம்னா திறக்க முடியாது. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம். எந்திரிச்சு வா கூடியா. இப்போ வந்து வெண்டைக்காவும் வெங்காயமும் இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போதான் அந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். அப்படியே நம்ம அடுப்பில் போட்டுட்டு விட்டுறக்கூடாதுங்க. இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விடணும், ஏன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு வாட்டி இப்படி பெரட்டி விட்டோம்னா போதும். காய் வதங்கினாதான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த காய் வதங்கினாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கம் இட்லி வெந்திருக்கான்னு பார்த்துருவோம். சூப்பராக வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது. இப்போ லைட்டாக மூடி வச்சுக்கலாம். தக்காளி 1 2 நசுக்கி போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி போட்டோம்னா இந்த இதுக்கு நல்லா இருக்காதுங்க. ஒன்று கட் பண்ணி போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி கையில் வந்து நசுக்கி போடணும். அப்போதான் நல்லாயிருக்கும். ஏங்க டீ சூட் பண்ணி தரவா? இப்போ புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்பு மசால் பொடி 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக, உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஒரு கிரேவி மாதிரி. என்னடா குரவி தலசி விட்டுருக்கியா? சரி, அதான் பார்த்தேன் என்ன பண்ணிருக்கேன். மல்லி இலை. இது வந்து தயிர் சாதத்துக்கு தான் நான் இது பண்ணுறேன். தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இந்த புளி கூட்டு நல்லாயிருக்கும். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இட்லி எடுத்துடலாம். நல்லா சூடாக கொதிக்குது.
அழகா ஒட்டாம இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கும். என்னங்க இந்த வரேன் அதில் தான் இருக்கும். இட்லி பாருங்க அப்படியே நல்லா செம்ம சாஃப்டா இருக்குது. இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கிறதுனால இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாருங்க பிச்சு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, பஞ்சு பஞ்சுன்னு. தம்பி தண்ணி ஊற்றி வைக்கணுமாப்பா? ஃபில்டர்ல இருக்க தண்ணி வைக்கவா? ஃபில்டர் தண்ணி அதை ஊத்தவா? லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகிறோம் பட்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க நம்ம வச்ச கிரேவி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆனங்காட்டி தான் குக்கரில் வச்சுருக்கேன். இல்லைனா வந்து சட்டியில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். கைலாசம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சுங்க. ஏங்க நீங்கள் என்ன இட்லி சாப்பிட போகிறீங்களா சப்பாத்தி சாப்பிடுவோமா? சப்பாத்தியே சாப்பிட்டுக்கலாமா? நிறையா இருக்குது. 2 பேர் சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். ஆ இட்லி உங்களுக்கு நைட்டு வேணா ஊற்றி தரேன். மாவு அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து இப்போ காலைல இட்லி ஊற்றணும் பார்த்தீங்களா? அது வந்து இதோட மாவு தான். அவ்வளோதான். இப்போ இன்னும் இட்லி ஊற்றலைல, இன்னும் வந்து நான் சப்பாத்தி தானே சுட போகிறேன். நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தி சூடு பண்ணி வைக்க போகிறேன். அது வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டா சரியாக போயிடும். இன்னும் 1 வாரத்துக்கு மாவு வரும் போல தெரியுது. இந்த வாட்டி என்னன்னு தெரியலங்க, மாவோட அந்த குவான்டிட்டி கொஞ்சம் கூடவே இருக்குது. அந்த அளவு உளுந்து வந்து நல்லா பொங்குச்சுன்னா வந்து மாவு கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா மாவாயிடுச்சு. ஆ ஆ சரிங்கக்கா. சரி வச்சுறேங்க்கா. இது செல்வமணி ஸ்டோர் ஃபோன் பண்ணாங்க. 1/4 கிலோ பாக்கெட்டு. இது தத்தநெறியா? ஆமா ஆமா. நீங்க யாரெல்லாம் வந்து முட்டை ஆஃப் பாயில் வந்து நல்லா போடுவீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவா போட தெரியும். ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு போடுவேன், அவ்வளவுதான். இந்த இது உடையாம வரணும்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் லேசா. அந்த ஸ்ப்ரேவும் தைலமும் வேணா தேய்ச்சி பாருங்க. எங்க திருப்பி போட்டு கொண்டு வருவா? அப்படியே வா. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஆஃப் பாயில் நானும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முட்டை வேக வச்சிருக்கேன், நான் ஆஃப் பாயில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பாருங்க சூப்பரா வந்துருச்சு. பாய், நல்ல மேலையும் நல்லா வெந்துருச்சு. அது ஆஃப் பாயில் தானுங்க, நல்லா வேக வச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு விளாக்ல பார்க்கலாம். நம்ம பூப்போல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா. ஏங்க ஆஃப் பாயில் என்ன போட சொல்லுங்க, நல்லா இருக்கலாம். அப்புறம் என்ன, 2 நிமிஷம் நான் வேகமாக சாப்பிட்றேன். நீங்கள் தூங்கணும்ல வச்சோம்.